Hello aspirants, welcome back to Aptrix with Manik. இது survival of the fastest. ஸோ 2024 வந்து ஒரு அதிசயமான வருஷமா தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா ரயில்வேலேருந்து என்டிபிசியை கடைசியாக போட்டுட்டாங்க. கடைசியாக 2019 நடந்த எக்ஸாம் ஒன்று. அப்புறம் நிறைய புது புது ரெக்ரூட்மெண்ட்லாம் வருது. நம்ம கூட வந்து இந்தியன் பேங்க்ல லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இந்த மாதிரி புது புது அதிசயங்கள்லாம் நடக்குது. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேலைக்காக வெறியா படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆஸ்பிரன்ஸ். நம்ம என்னன்னு சொல்லிட்டு ரெகுலராக போட்டுட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்ல ஹைலைட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட நோட்டீஸ் வச்சிருக்கிறேன், சரியா? அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா இது எந்த ஒரு அவசரமான வீடியோவும் இல்லை, பதட்டமே படாமல் ஃப்ரீயா பாருங்க. 14 செப்டம்பர் தான் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகுது, சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? 14 செப்டம்பர் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதனால டைம் இருக்கு. அதனால இப்போ எக்ஸாமுக்கு யாராவது படிச்சிருக்கீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து வீடியோ பார்க்காதீங்க, சரியா? ஓகே. ஸோ ஓகே ஆஸ்பிரன்ஸ், இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடக்குது. நான் தமிழில் போட்டிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 50,000 ப்ளஸ் சேலரி வரும். ஏன்னா பேசிக்கே 35,500 50 ப்ளஸ் வரும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் 36 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது வந்து 35 ஆகுது சார் எனக்கு வயசு, நான் என்ன எக்ஸாம் ட்ரை பண்ணுறது அப்படிலாம் கேட்கும்போது பேங்கிங்லாம் வந்து பார் முடிஞ்சிடும், எஸ்எஸ்சி தான் சொல்ல முடியாது. அப்போ இது 36 போது ஏஜ்டு கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன்னா கொரோனானால நான் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து ரயில்வேஸ் ஜாப் அப்படின்னும் போது கண் சம்மந்தப்பட்ட ஒரு சில கைட்லைன்ஸும் இருக்குது. அது நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம ஆர்டராக போயிடும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், 11,000 வேக்கன்சிஸ் மேலே இருக்குது ஆஸ்பிரன்ஸ் இந்தியா முழுக்க. இதை பிரித்து ஒரு ஆர்ஆர்பிக்கு, ஆர்ஆர்பி சென்னைக்கு இவ்வளோ, ஆர்ஆர்பி டெல்லிக்கு இவ்வளோன்னு பிரித்து தருவாங்க, சரியா? அது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், சரியா? இது வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சரியா? இந்த 11,000ல ரெண்டா பிரிச்சுட்டாங்க அவங்க. கிராஜுவேஷன் போஸ்ட்டுக்கு 8,000, அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட்டுக்கு 3,000 வேக்கன்சிஸ். கொஞ்சம் சில்லறைகள் இருக்கும், அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இது வந்து பட்டதாரிகள், எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு இந்த இவ்வளோ வேக்கன்சி, சேலரிலாம் நான் சொல்கிறேன். இது வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். ஏன்னா அண்டர் கிராஜுவேட்னா இது டிகிரின்னு நினச்சிக்காதீங்க, கிராஜுவேஷனும் இன்னும் முடிக்கல, ஓகேவா? அந்த மாதிரி வச்சோம் அண்டர் கிராஜுவேட். அவங்க வந்து 12th முடிச்சிருந்தா போதும், இல்லை எனி ஈக்குவலன் டிப்ளமா முடிச்சிருந்தா கூட ஓகே தான், சரியா? அவங்களுக்கு 3,000 வேக்கன்சிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து வேக்கன்சியோட நிலைமை. நல்ல வேக்கன்சி தான், 11,000 இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நிறைய சொல்றாங்க. ரயில்வேஸ் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நோட்டிஃபிகேஷன் போடும்போது இன்னும் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நமக்கு தேவை ஒன்று தானே, அதானே கான்செப்ட். ஓகே, ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுங்க ரயில்வேஸை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுங்க. அதாவது அது மேலே எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்குது. அதுவும் இந்த எம்எஸ் தோனி படம்லாம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த ரயில்வே இன்ஸ்பெக்டர், டிக்கெட் இது சூப்பர்வைசர், இதெல்லாம் வந்து அந்த ஜாப்ஸ் மேலே ஒரு கிரேஸ் வந்திருக்கு. இன்னொன்று, இந்தியாவிலே வந்து அதிக இண்டஸ்ட்ரி, அதாவது பெரிய இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் வேலை செய்கிற இண்டஸ்ட்ரி எதுனா ரயில்வே இண்டஸ்ட்ரி தான். இந்தியாவிலே பெரிய தொழில் எது அப்படின்னா ரயில்வேஸ் தான். அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னும் போது அதுக்கு என்னாலும் ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கு, சரியா? அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ரயில் ஸ்பீடாக போகிற மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடாக வந்து டப்புன்னு முடிக்க மாட்டுறாங்க. அதான் ஒரு பிரச்சனைங்க ரயில்வேஸில். டக்குன்னு இப்போ ஐபிபிஎஸ் மாதிரி பாருங்க, வச்சோமா டேட்டு அப்படியே பக்கா பிளான்டாக இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2019 போட்டாங்கன்னு சொன்னால, போட்டாங்க 2019. ஆனால் வேலைக்கு எப்போ திரும்ப போனாங்க? 2022 எக்ஸாம் வச்சு 2023 கால்ஃபர் பண்ணுறாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி போஸ்ட்டுக்கு சொல்கிறேன், கடைசி இது. ஸோ அதனால் நீங்கள் டிமோட்டிவேட் ஆக வேணாம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இன்னும் பக்காவாக வரலாம். புது எலெக்ஷன் எல்லாம் நடந்து ஒரு பவர் பேக்டாக வரலாம் சொல்கிறேன், சரிங்களா? அதுதான் ஒரே ஒரு சின்ன இது. உண்மையை சொல்லணும்ல. எஸ், ஓகே. அதனால கிரேஸ் இருக்குதான். சரி, நான் ரயில்வேஸ்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது சார், ஆர்ஆர்பின்னே நான் ரீஜனல் ரூரல் பேங்க்ல நினைச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர், கொஞ்சம் பேர் இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கவங்க. அதனால அந்த மாதிரி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன். ஒண்ணுமே இல்லைங்க, ரயில்வேஸ்ல இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 டிஎன்பிஎஸ்ல பாக்குறீங்க, கிளர்க் P1 பாக்குறீங்க, டயர் 1, டயர் 2, சிஜிஎல், சிஹெச்எஸ் எல்லாம் பாக்குறீங்களா? அந்த மாதிரி ரயில்வேஸ்ல வந்து ஏஎல்பின்னு ஒன்று வைப்பாங்க. ஜனவரியில் விட்டாங்க இந்த போஸ்ட். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் போஸ்ட் கிரேட் 1, கிரேட் 3, ஜூனியர் இன்ஜினியர், இதெல்லாம் வந்து ஆர்ஆர்பியோட டேர்ம்ஸ், ஓகே? ஆர்ஆர்பி ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இதெல்லாம் தான் முக்கியம். ஜூனியர் இன்ஜினியர் இப்போதான் முடிஞ்சு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. இது இன்ஜினியர். இப்போ பேராமெடிக்கலுக்கு இப்போ செப்டம்பர் 16 வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் தான் மெயின் எக்ஸாம்ஸ் இந்த வருஷத்துல விட்டது. அடுத்தபடியா என்டிபிசி. என்டிபிசினா என்னன்னு சொல்ல பாருங்க, ஏதோ பிஆர்டிசி, எஸ்ஆர்டிசி பஸ் மாதிரி ஏதோ நினைச்சுக்க போறீங்க. என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். இந்த மாதிரி டெக்னிக்கலா இல்லாத ஜாப்ஸ். அதாவது இதுதான் மெயினா நான் ஏன் போடுறேன்னா, பேசிக் கிளரிக்கல் ப்ரிப்பேர் பண்றவங்க, பேங்கிங் கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, எஸ்எஸ்சி பேட்டர்னுங்க இது. எஸ்எஸ்சி பேட்டர்னு இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அதே மேக்ஸு, அதே ரீசனிங், இங்கிலீஷும் இல்லை,
ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? அவ்வளோதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ கிளரிக்கல் போஸ்ட்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால தான் பேரே பாருங்கள், நான் டெக்னிக்கல். ரயில்வேஸ்னும் போது ஏதோ படிச்சிருக்கணுமோ, வண்டி ஓட்ட தெரியணுமோ அப்படிலாம் நீங்கள் வந்து வேணாம். நான் டெக்னிக்கல் போஸ்ட் தான். இதான் நிறைய பேர் எய்ம் பண்ணுவாங்க இது. ஓகேவா? ஏன்னா சேலரி வந்து லெவல் 6 வரைக்கும். இப்போ நான் ரீசெண்டாக பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட்னு போட்டேன் இல்லையா? அதுக்கு நிறைய பேர் பாண்டிச்சேரி மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் லெவல் 6 தான். பேசிக் 35,400 லெவல் 6 போஸ்ட் அப்படி. ஓகேவா? ஓகேங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரல் டீடைல்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ஸோ எல்லாரும் எழுதலாங்க. பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்க எல்லாருமே எழுதலாம். பேங்கிங் படிக்கிறவங்க கூட கொஞ்சம் என்ன சொல்றது, ஜென்ரல் அவேர்னஸ்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் எழுதலாம். சரியா? கடைசியாக செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாமுக்கான பொது விஷயங்கள். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்காங்க, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி எனி டிகிரி படிச்சவங்க இந்த கிராஜுவேஷன் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு தனி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு தனி எக்ஸாம், இதுக்கு தனி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் இது க்ளோசிங் டேட் இதுங்க. இதுக்கு ஓப்பனிங் டேட் இது க்ளோசிங் டேட் இதுங்க. அப்புறம் வந்துங்க இது வந்து லெவல் 6 போஸ்ட்டும் இருக்குது, லெவல் 5 போஸ்ட் இருக்குது. நான் என்னென்ன டீட்டெயிலாக உள்ள படித்து காமிக்கிறேன். பேசிக் இவ்வளோ இருக்குது. பேசிக் தான். ஸோ சேலரி உங்களுக்கு நிறைய ட்ரெயின்னா தெரியும் உங்களுக்கு, சாரி ஆர்ஆர்பினா தெரியும், நிறைய அலவன்சஸ் இருக்குது. ட்ரெயின் உள்ளே வேலை செய்கிறாங்கன்னா நிறைய அலவன்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் சேரும். இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் 12th முடிச்சிருக்கேன் சார், டிப்ளமா முடிச்சிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு சேலரி வந்து பேசிக் இவ்வளோ வரும், 30+ வருங்க. ஸோ சேலரிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போது யார் சேலரி பார்க்குறா? சூப்பர் ஜாப் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? ஏஜ் லிமிட் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் தான் பொதுவாக இருக்கும் இந்த கேட்டகரி ஜாபுக்கு. இப்போ 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எந்த ஒரு கேட்டகரி கிடையாது, பொதுவாகவே எல்லாருக்கும் 3 வருஷம். கொரோனா கடைசியாக 2019 போட்டோம்ல, அதுக்கப்புறம் நாங்கள் மூச்சே விடலைன்றதுனால 3 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான், அடுத்த வருஷம்லாம் இது எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி இந்த கேட்டகரிக்கும் 30 இருந்துச்சு, 33 ஆக்கிட்டாங்க. இதான் வந்து விஷயங்க. கடைசியாக வந்து ஐயான விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்னு படிக்கணும். ஸோ இப்போ லெவல் 6 லெவல் 5 ஜாப்னா நான் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன் சார், நான் என்ன வாங்கலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 8000 வேகன்சி இருக்கு, 50,000 சேலரி, என்ன போஸ்ட், நான் என்ன போஸ்ட் வேலை செய்ய போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக கீழே நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்து நான் ஃபாஸ்ட்டாக வாசிச்சிடுறேங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். சரியா? ஸ்டேஷன் மாஸ்டர். சார் ஸ்டேஷன் மாஸ்டரா அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் லெவல் 6 போஸ்ட். சரியா? ஸ்டேஷன் மாஸ்டர். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். குட்ஸ் கார்டப்லாம் இருப்பாங்கல்ல. சரி இல்லை சார் எனக்கு ட்ரெயின் அங்கெல்லாம் வேணாம், எனக்கு வந்து ஆஃபீஸில் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஸோ இதுக்கெல்லாம் டைப்பிங் டெஸ்ட்லாம் வைப்பாங்க, தெரிஞ்சிருக்கணும். சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டி போகலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே லெவல் 6 அண்ட் லெவல் 5 போஸ்ட். டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் ஆஸ்பிரன்ஸ் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் A2 எங்கேயா இருந்துச்சு, நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறீங்களா, இல்லை A2 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஐ பவர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நான் சொல்லிடுறேனே அது என்னென்னு. ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். அப்போ அவங்களாம் மேபி தூரத்துலேருந்து ட்ரெயின் வர்றது அதெல்லாம் கரெக்டாக லைக் தெரியணும் போல. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா A2 அப்படின்னா நான் படிச்சிடுறேன். நோ வித்தவுட் கிளாஸஸ் தான் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அந்த விஷன் டெஸ்ட் வித்தவுட் கிளாஸஸ், லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்க கூடாது, கலர் பிளைண்ட்னஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எது A2ன்ற போஸ்ட் மட்டும். நான் சொன்ன இந்த 2 போஸ்ட்டுக்கு இருக்கு. அதாவதுங்க ஏன்னா பக்காவா இருக்கணும் கண்ணு, பிசினா ஓரளவுக்கு பரவாயில்லன்றாங்க. மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் ஸ்பெக்ஸ் போட்டு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. மீதிக்கும் டெஸ்ட் வைப்பாங்க, ஆனால் ஸ்பெக்ஸ் போட்டு. ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் A3 வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஓகேவா? ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. அது நீங்கள் டீட்டெயிலாக பாருங்க. ஓகேவா? லேசிக் சர்ஜரி அண்ட் கண்ணாடி. அதை விட்டு மீதி எதுக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். இது வந்து எப்படின்னா ஆர்டரா நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போஸ்ட்டை மேலே கொடுத்துக்கிட்டு ட்ரெயின் வேலை செய்கிற போஸ்ட்டை கீழே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுங்க சரி, இதுக்கு என்னென்ன போஸ்ட் பேர் சார் இருக்குன்னு ஆவலாக இருக்கேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெவல் 3ல வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க், இதெல்லாம் இருக்கு. ஸோ ட்ரெயின்ஸ் கிளர்க்கு தான் ட்ரெயினுக்குள்ளே அந்த டிக்கெட்டிங்லாம் பார்ப்பாரு அதெல்லாம். ஸோ இதுக்கு இதான் சேலரிங்க, அவ்வளோதாங்க. இதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இப்போ ஃபீஸ் பேட்டர்னை நான் சொல்லிடுறேன். எவ்வளோனா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி, 500 தான். யாருக்குன்னா எல்லாருக்குமே. SC ST தெளிவாக கேளுங்க, SC ST, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மென், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஓகேவா? அதாவது EBC, EWSO இல்லை OBC MBC கிடையாது, EBC, இவங்களுக்குலாம் மட்டும் 250. இதில் ரீஃபண்டும் தராங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். காமன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக CBTன்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், அந்த CBTயில் 2 ஸ்டேஜ் இருக்கும், 1, 2. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லைக் 400 ரீஃபண்ட் ஆகிடும்.
500 கட்டினவங்களுக்குலாம் 400 ரீஃபண்ட். இப்போ நான் 250 கேட்டகரி சொன்னல, அவங்களுக்கு 250 ரீஃபண்ட். இதுதான் வந்து சிறப்பான விஷயம். அண்ட் ஓகே, இது வந்து ஃபீ. அதனால ஃபீ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஓகே, பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு நான் நம்ம சேனல்ல இந்த வீடியோ என்ன போடுறோம்னா, மேக்ஸுக்கு பாருங்க. இப்போ நான் பேட்டர்ன் சொல்லிடுறேன். 3 விஷயம் தாங்க: மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். டயர் 1லையும் சரி, டயர் 2லையும் சரி. இங்கே வந்து CBT1, CBT2ன்னு சொல்லுவாங்க. பட் ரெண்டும் அதே தான். ஓகேவா? தெளிவாக கேட்டுக்கோங்க. மேக்ஸ் வந்து 30 மார்க் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில், ரீசனிங் 30 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 40 மார்க். சரியா? இதை 3 SSC பேட்டர்ன். ஸோ அந்த அல்ஜிப்ரா அதெல்லாம் வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ டைமு? 1.5 மணி நேரம், 90 நிமிஷம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 மார்க் டோட்டல். அப்படியே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ் ஆகி செகண்ட் டெஸ்ட் போறீங்கன்னா, மேக்ஸ் 35 மார்க், ரீசனிங் 35 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க், 120க்கு எழுதுறீங்க. ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செலக்ட் ஆகிற நான் விசாரிச்சா, அவர் வந்து ஒரு 80 மார்க்ஸ் வாங்கி செலக்ட் ஆயிருந்தாரு சென்னைக்காக. ஓகேவா? ஸோ 120 இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 80 செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. ஸோ இதில் வேணா நீங்கள் எதில் புள்ளியா இருக்கீங்களோ அதில் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/4 கிடையாது, 1/3. அதனால இன்னும் ஜாக்கிரதையா இருங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் இதில் கொஞ்சம் SSC பேட்டர்னே தாங்க. ஆனால் என்னன்னா, ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெர்பல் ரீசனிங்லாம் நிறைய இருக்கும். லைக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், காஸ் அண்ட் ஆக்ஷன், இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களே கொடுப்பாங்க. நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. பேங்கிங் இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒன்று படிக்கிறீங்க. அதே ப்ரிப்பரேஷனே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கும் செட் ஆகிடும். வந்தால் நீங்கள் எழுதலாம். ரயில்வேஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஆப்டிக்ஸ் வித் மணிக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா, மேக்ஸ். ஏன்னா நிறைய பேர் லேட் ஆக்குறது. பட் 90 மினிட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மேக்ஸில் 30க்கு 25+ வாங்கலாம். ஓகேவா? வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் இன்னும் கொஞ்சம் அந்த ஷார்ட்கட் டெக்னிக்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இன்னும் ஸ்பீடாக போட பழக்கணும், எளிமையாக புரிஞ்சுக்க பழக்கணும். எவ்வளோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ஆக்கிக்கிறீங்களோ நீங்கள் அதை எக்ஸ்பர்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கோர்ஸ் வந்து ஆப்டிக்ஸ் வித் மணிக்கில் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் மை குவான்ஸ் கோர்ஸ்னு போடுறேன். அது இதுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். நம்ம எல்லா டாபிக்ஸும் சேர்த்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாமுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.